தாமா என்ன சில்லறை எடுத்துட்டு வரது இல்லையா? யோ உள்ள போய் நில்லு. இந்த மாதிரி கடுகடுன்னு பேசுற அரசு பேருந்து கண்டக்டர்கள் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான கடுகடுன்னு இருக்கிற கண்டக்டர்கள் மத்தியில நிறைய நல்ல உள்ளங்களும் இருப்பாங்க. அப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த அண்ணன் மாதிரி என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்றேன், உங்களுக்கே புரியும். அதாவது கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருந்து அன்னூர் போற அரசு பேருந்துல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த பாட்டிக்கு பாத்தீங்கன்னா பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மாரடைப்பு வந்து உடனே அந்த பேருந்துல இருந்த எல்லாருமே பதறி போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பேருந்தோட ஓட்டுநர் மணிகண்டன் என்ன பண்றாப்ல, பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு எதையும் யோசிக்காம வண்டியை விட்டுறாரு. அந்த அரசு பேருந்து மருத்துவமனைக்கு வந்த உடனே அந்த நடத்துனர் தினேஷ்குமார் இருக்காரு, அவர் அந்த பாட்டியை தூக்கிக்கிட்டு அவசர உதவி கொடுக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. அப்புறம் மருத்துவமனையில இருக்கிறவங்க வந்து கண்டக்டர்கிட்ட அந்த பாட்டியை வாங்கிட்டு தூக்கிட்டு ஓடுற காட்சியை தான் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குறீங்க. டிரைவர் கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்தி அந்த அம்மாவை இறக்கி கணபதி கேஜி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து உடனடியாக சிகிச்சை கொடுத்து இப்போ அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. நம்ம டிரைவர் மணிகண்டன் அண்ட் கண்டக்டரோட செயலை வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கும் எங்களோட மனமார்ந்த பாராட்டுகள். இந்த செயல் வந்து அனைவருக்கும் இந்த மாதிரி பயணிகளை அவசரத்தை பார்க்காம பயணிகளுக்கு உதவுவது வந்து மிக நல்ல செயல். உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பாராட்டுகள்.